வணக்கம், வெல்கம் டு சந்திராஜ் குக்கிங். டேஸ்டான சோயா ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். 2 கப் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாங்க. 1 கப் சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாங்க. இது சின்ன சைஸாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த தண்ணியை வடிகட்டிட்டு 2 டைம் நார்மல் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒயிட் பார்ட் எல்லோ பார்ட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், நம்ம முட்டை சேர்த்துன மாதிரியே தெரியல. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துன முட்டையும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சோயா சங்க்ஸோட நல்லா கோட்டாயிருக்குங்க. இது இருக்கட்டுங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. பாருங்கள், சோயா சங்க்ஸ் நல்லா ஃப்ரையாக இருக்குது. இதை எடுத்து வச்சுக்கலாங்க. வேறொரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1 கப் வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரையில் வறுத்து எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சோயா ஃப்ரைக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மெஷரிங் ஸ்பூனுங்க. மசாலா கரிஞ்சிடாமல் குக் ஆகிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாங்க, அல்லது 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம ஊற்றின தண்ணி ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு மசாலாவை நல்லா 2 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துன தண்ணி நல்லா ட்ரை ஆகி மசாலாவோட பச்சை வாசனை போய் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. சோயா சங்க்ஸ் மசாலாவோட கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க. மூடி வச்சு 2லிருந்து 4 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கட் பண்ண மல்லி இலைகளை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறினா சூப்பர் டேஸ்ட்டில் சோயா சங்க்ஸ் ஃப்ரை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சந்திராஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.